அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மகாபாரதத்துலேருந்து ஒரு கதை சொல்ல போகிறேன். மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வளர்ந்துக்கிட்டே இருக்காங்க. துரியோதனனுக்கு அதை கண்டா பிடிக்கவே இல்லை. அவனுக்கு யுவராஜா பட்டம் கட்டிடுறாங்க. யாருக்குன்னு கேட்டாங்கன்னா தர்மனுக்கு யுவராஜா பட்டம் கட்டிடுறாங்க. கட்டின உடனே இவனுக்கு ரொம்ப ஆத்திரமாக வருது. அவன் என்ன சொல்கிறான், தான் அப்பாவே என்ன சொல்கிறான்னா, என் அப்பாவுக்கு கண்ணு தான் குருடுன்னு நினச்சேன், மனசும் குருடாக போச்சு. இந்த ராஜ்யத்தை நியாயப்படி எனக்கு கொடுக்கணும், அப்படி இல்லாமல் தர்மன் தான் அதுக்கு ஏற்றவன் அப்படி சொல்லி அவர் யுவராஜ பட்டம் கட்டிட்டாரு. இதுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி சகுனிகிட்ட கேட்கும்போது சகுனி என்ன சொல்கிறான், இவங்க மக்கள் மத்தியில் நல்ல பேர் எடுத்திருக்காங்க, இவங்கள நம்ம உடனே எதுவும் பண்ணாலும் நம்ம மேலே ஆபத்தாக முடியும்னு சொல்லிட்டு அந்த கனகன் ஒருத்தர் என்ன சொல்கிறாரு. கனகன் யார் அப்படின்னு கேட்டாங்கன்னா அவங்களோட அமைச்சர். அவர் என்ன சொல்கிறாரு, நான் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன், இந்த கதையை சொன்னாக்கன்னா உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கதை சொல்கிறாரு. என்ன கதை அப்படின்னு கேட்டாக்கன்னா, ஒரு சிங்கம், அதுக்கப்புறம் ஒரு செந்நாய், அதுக்கப்புறம் ஒரு எலி, அதுக்கப்புறம் ஒரு ஓநாய். இந்த 4ம் என்ன பண்ணுது, காட்டில் ஃப்ரெண்டாக இருக்குது. அப்படி ஃப்ரெண்டாக இருக்கும்போது ஒரு நாளைக்கு ஒரு அழகிய மானை பார்த்த உடனே இதுக்கு மானை சாப்பிடணும்னு ஆசை. இந்த சிங்கத்துக்கு சாப்பிடணும்னு சரி நான் போய் அதான் நான் மனசுக்குள்ளே என்னென்னா, நான் ஒருத்தன் அடித்தேன்னே இவங்கெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்னு அந்த இதில் என்ன பண்ணிச்சது, நான் போக மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே, நீயே இது கஷ்டப்படுற அப்படின்னு சொல்லி ஓனாய் என்ன சொல்லிச்சு, நீ கஷ்டமே படாத, நான் சொல்கிற ஐடியா படி பொண்ணு, நான் வயசாகிடுச்சுப்பா, என்னால் ஓடிலாம் அந்த மானை அடிக்க முடியாதுன்னு அந்த கிழட்டு சிங்கம் சொல்லுது. அப்போ இந்த ஓனாய் என்ன சொல்லுது, நீ கவலைப்படாத, நான் இதுக்கு ஒரு நல்ல ஐடியா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன சொல்லுதுன்னா, அந்த எலியை பார்த்து மான் அசந்து தூங்குகிற நேரத்தில் நீ அவன் காலை கடிச்சிரு நீனு அப்படின்னு சொல்லிச்சு. அவன் காலை கடிச்சிட்டு வந்த உடனே உனக்கு ஈஸியாக இருக்கும் மானை அடிக்கிறதுக்கு அப்படின்னு சிங்கத்துக்கு இது ஐடியா கொடுக்குது. உடனே என்ன பண்ணுச்சு, இது எலி சொன்ன மாதிரியே தூங்கிட்டு இருக்கும்போது அதை காலை கடித்து புண்ணாக்கிடுச்சு. புண்ணாக்கின உடனே இதுங்களாம் என்ன பண்ணுச்சு, நம்ம ராஜாவுக்கு அடி பணிஞ்சு இருக்கலாம், அவன் சிங்கம் போய் அடிக்கட்டோன்னொன்னே சிங்கம் போய் என்ன பண்ணிச்சு, எல்லாத்தையும் அடிச்சிடுச்சு. அடித்த உடனே சிங்கம் சாப்பிட்றதுக்கு ரெடியாக வந்துச்சு. வந்தவுடனே அந்த கூட இருந்த அந்த ஓநாய், அந்த நரி ஒன்று இருந்தது, அது என்ன தெரியுமா பண்ணிச்சு, இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம அடிச்சிருக்கோம், குளிக்காமல் போய் யாராவது சாப்பிடுவாங்களா, நீங்களாம் குளிச்சுட்டு வாங்க அப்படின்னுச்சு. யார் இதை பத்திரமா பார்த்துக்குவாங்க அப்படின்னோடனே நரி சொல்லிச்சு, நான் பத்திரமா பார்த்துக்கிறேன் அப்படின்னு அந்த நரி சொல்லிச்சு. நரி சொன்ன உடனே எல்லாம் குளிக்க போயிடுச்சு. குளிக்க போனவுடனே எலி முதல்ல வந்துச்சு. எலி வந்தவுடனே இது என்ன சொல்லிச்சுன்னா, ஓநாய்கிட்ட எலியை பார்த்து, எலியே ஓனாய் என்ன தெரியுமா சொல்லுது, எனக்கு இந்த மான் எனக்கு பிடிக்கல, ஆனால் நான் எலி சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு, அதனால் எலியை சாப்பிடணும்னு நினைக்கிறேன் நான் ஓனாய் சொல்லிச்சின்னு சொல்லிச்சு. சொன்ன உடனே எனக்கு இவன் சாப்பாடு இத்தினோண்டு சாப்பாடும் வேணாம், இதுக்காக என் உசிரியும் கொடுக்க வேணான்னு எலி ஓடி போயிடுச்சு. எலி ஓடி போனவுடனே அடுத்தது அந்த செந்நாய் வந்துச்சு. செந்நாய் வந்தவுடனே செந்நாய்கிட்டே இதே சொல்லுது, ஓனாய் இருக்கே உன்னை சாப்பிடாம அது விடவே விடாதான், ஏன்னா மான் கறியோட உன்னோட கறி டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லுது அது அப்படின்னு சொன்ன உடனே செந்நாய் எனக்கு இது வேணான்னு சொல்லி போயிடுச்சு. சொல்லிட்டு போனவுடனே சிங்கம் அடுத்தாப்புல வந்தது. வந்த உடனே ஓனாய் இன்னும் வரல, ஓனாய் குளிக்க போன ஓனாய் இன்னும் வரல. சிங்கம் வந்த உடனே அது என்ன சொல்லிச்சு, ஓனாய் சொல்லிச்சு, என்ன சொல்லிச்சுன்னா, நான் எலி கடிச்சு விட்டது, அதுக்கப்புறம் நாங்கள்லாம் அடித்தோம், அடித்து வச்சா இவன் சும்மா சாப்பிடுவானா, இவன் ஃபுல் சாப்பாடு சாப்பிடுவானா, நாங்களும் தானே கூட சேர்ந்து அடித்தோம், அது எப்படி இவன் ஒருத்தனே சாப்பிடுவான், இவனுக்கு வெக்கமான சூடே இல்லை, சூடு சுரணையே இல்லைன்னு சொல்லி இந்த ஓனாய் சொன்னதா சிங்கத்துக்கிட்ட சொன்னோன்னே சிங்கம், அப்படி நான் ஒன்றும் இவங்க அடித்ததை நான் சாப்பிடணுன்னு எனக்கு அவசியம் இல்லை, நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிங்கம் கோச்சிக்கிட்டு அது போயிடுச்சு. அடுத்தது ஓனாய் லேட்டாக வருது. ஓனாய்க்கு இவன் சொல்கிறான், ஒன்றை தான் அடித்து சாப்பிட்ணுமா, அவனுக்கு சிங்கத்துக்கு மான் பத்தாதான், ஒன்றையும் சேர்த்து அடித்து சாப்பிட்றதா அவன் சொல்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே ஓனாய் என்ன பண்ணிச்சு, ஐயோ இவங்ககிட்ட தப்பிக்கிறதுக்கு நம்ம காட்டில் போய் வேறு எதாவது அடித்து சாப்பிட்டுக்கலான்னு சொல்லி ஓனாயும் அவன் ஓடி போயிடுச்சான். அதுக்கப்புறமா நரி என்ன பண்ணிச்சு, இதை சாவகாசமாக உட்காந்து 4 நாளைக்கு இதை வச்சு சாப்பிட்டுச்சான். இந்த கதையை கணிகன் என்ன பண்ணுறான், யார்கிட்ட சொல்கிறான், துரியோதனன்கிட்டையும் சகுனிக்கிட்டையும் சொல்கிறான். இப்போ பாண்டவர்கள்
மக்களோட மக்களாக நல்லா ஏய்ந்து இருக்காங்க, நல்லா சந்தோஷமாக இருக்காங்க. இந்த நேரம் நம்ம கொன்னோம்னா அது திரிஞ்சு போயிடும், அதனால் அவனை கொன்னக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த வாரணாவதம்னு ஒரு ஊருக்கு அனுப்புவோம். அங்கே நிறைய அங்கே ஒரு மாளிகை கட்டுங்க, அந்த மாளிகை எரியக்கூடிய மாளிகையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் என்ன பண்ணுறான், புரோச்சனன்னு ஒருத்தனை அனுப்புகிறான். அந்த புரோச்சன்கிட்ட சொல்கிறான், அப்பா அந்த மாளிகை பிரம்மாண்டமாக இருக்கணும், பார்க்க அழகாக இருக்கணும், ஆனால் எல்லாமே பட்டுன்னு தீப்பற்றிக்கக்கூடிய பொருட்களால் கட்டணும் அப்படின்னு புரோச்சனனுக்கு அசைன்மெண்ட்டு கொடுத்துட்றாங்க. கொடுத்துட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கேருந்து திருதராஷ்டிரன்ட்ட இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு சொல்லி இந்த பிளானோட தான் சொல்கிறாங்க. நீ எனக்கு இந்த ராஜ்யம் கொடுக்கணும்னு நினைக்காம நீனே அவங்களுக்கு ராஜ்யம் கொடுக்கணும்னு நினச்ச அப்படின்னு சொல்லிட்டு நீ உன் பிள்ளைக்கு இந்த துரோகம் பண்ணினேன்னு சொல்லி சகுனி அவனை பேசுகிற மாதிரி பேசி திருதராஷ்டிரனை கரைச்சிடும். அதுக்கப்புறம் திருதராஷ்டிரனை பண்ணுறான், அவனே அவன் வாயால் கூப்பிட்டு இந்த மாதிரிப்பா வாரணாவதத்துக்கு போங்க, அவங்க அப்பா காட்டில் இறந்து போனார், அதுக்கப்புறம் நம்ம தேவசம் எதுவும் பண்ணலை, சரியான முறையான பித்திருக்கடன் நம்ம கொடுக்கல, நீர்க்கடன், அதனால் கங்கை கரைக்கிட்ட இருக்கிற இந்த வாரணாவதத்துக்கு போங்கப்பா, அங்கே மாளிகை கட்டி வச்சுருக்கோம், அந்த மாளிகைக்கு நீங்கள் போங்க அப்படின்னு திருதராஷ்டிரன் சொன்ன உடனே பெரியப்பா சொன்ன பேச்சை மீறாமல் இவர் என்ன பண்ணுறாரு, சரின்னு போகிறார். அப்போ விதுரன் என்ன சொல்கிறாருன்னா, அந்த நீச்ச பாஷைன்னு அதில் போடுறாங்க. அதாவது யுதிஷ்டனுக்கும் விதுரனுக்கும் மட்டுமே தெரிஞ்ச ஒரு பாஷையில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, எலி தீப்பிடிக்கும்போது எப்படி சுரங்கத்துக்குள்ளே புகுந்து வலைக்குள் புகுந்து தன்னை காப்பாற்றிக் கொள்கிறதோ அதுபோல் எல்லா சந்தர்ப்பத்திலையும் நீங்கள் எலி போல் நடந்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். இன்னொன்று, இரவில் நட்சத்திரங்களை வைத்துத்தான் வழியை அடையாளம் காண வேண்டும் அப்படிங்கிறது, இது 2 மட்டும் சொல்கிறார். அதாவது எப்போதேனும் தீ விபத்து ஏற்படும் போது எலி என்ன பண்ணுது, தனக்குள்ள என ஒரு சுரங்கம் தோண்டி அந்த இடத்திலிருந்து எலி தன்னை காப்பாற்றிக் கொள்கிறது. அதே போல் இரவில் நட்சத்திரங்களின் துணை கொண்டு தான் வழியை கண்டுபிடிக்க வேண்டும் அப்படிங்கிறது 2த்தையும் மட்டும் அவனுக்கு புரியக்கூடிய ஒரு அரபு பாஷையில் சொன்னதாக அவங்க சொல்கிறாங்க. அந்த சொன்ன உடனே கொஞ்சம் தூரம் தள்ளின உடனே விதுரர் என்றைக்கும் சொல்லாதவர் இப்படி சொல்கிறார் அப்படிங்கிறத தர்மன் நோட் பண்ணுறான். நோட் பண்ணிவிட்டு அந்த வாரணாவதத்துக்கு போன உடனே அவனோட மூக்கு பேசியது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒருத்தவங்களுக்கு 5 புலன்களும் அலர்ட்டாக இருக்கணும். ஆனால் எல்லாருக்குமே 5 புலனும் அலர்ட்டாக இருக்குமானா, கண் சில பேருக்கு கூர்மையாக இருக்கும், சில பேருக்கு மூக்கு கூர்மையாக இருக்கும், சில பேருக்கு வாய் மனம் இதெல்லாமே கூர்மையாக இருக்கும். ஆனால் தர்மனுக்கு எல்லாமே கூர்மையாக இருந்தது. உள்ளே நுழைஞ்ச உடனே அவன் அந்த வாசனையை வச்சு கண்டுபிடிச்சான். என்ன கண்டுபிடிச்சான்னா, இந்த மாளிகை முழுக்க முழுக்க தீப்பொருள்களால் நிரம்பியது, தீப்பிடிக்கக்கூடிய பொருட்களால் நிரம்பியதுங்கிறத அவன் கண்டுபிடிச்சான். கண்டுபிடிச்சிட்டு சரி அவங்க சொல்லி வச்சுருந்தான், நம்ம என்றைக்கு வேணால் இந்த இடத்துலேருந்து புறப்பட வேண்டியதாக இருக்கும், இது முழுக்க முழுக்க தீப்பிடிக்கும் பொருட்களால் ஆன ஒரு மாளிகை அப்படிங்கிறத அவங்களுக்கு சொல்லிட்டான். சொல்லிட்ட உடனே ஒரு நாள் பீமன் வாக்கிங்கு போகிறான். வாக்கிங் போகும்போது அந்த கடைவீதியில் ஒருத்தன் பின்னால் குரல் கேட்குது, பீமா திரும்பி பார்க்காத, என்னுடைய பெயர் கனகன், நான் சகுனியோட அமைச்சராக இருக்கேன், ஆனால் எனக்கு உங்களுக்கு சொல்ல வேண்டியது ஒன்று இருக்குது. ஆனால் அவன் பாண்டவர்கள் மேலே விசுவாசம் அதிகம் இருக்குது. நீங்கள் போகின்ற அந்த வாரணாவதத்தில் ஒரு சபா மண்டபத்தில் 4 தூண் நிலத்தில் ஒட்டி இருக்கும், 5ஆவதாக ஒரு தூண் இருக்கும். அந்த தூணை நீ உத்து பார்த்தீங்கன்னா நிலத்தில் அது ஒட்டி இருக்காது. அந்த தூணை நீங்கள் திருகுனீங்கன்னா அந்த இடத்துல ஒரு சுரங்கம் உண்டாகும், அந்த சுரங்கம் வழியாக நீங்கள் தப்பிக்கணும். இதை விதுரன் உங்கள்கிட்ட சொல்ல சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு என்னை திரும்பி பார்க்காம இருங்க, இதுதான் சமாச்சாரம். என்றைக்கு தீ வைக்கிறாங்க அப்படின்னா, கிருஷ்ணபட்ச சதுர்தசி அன்று உங்களுக்கு தீ வைக்கலாம்னு அவங்க முடிவு பண்ணியிருக்காங்க. அதனால் அதற்கு அன்றைய தினமோ அதற்கு முன்னமோ நீங்கள் அந்த 5ஆவது தூண் விலகி இருக்கும், தரையோட தரை ஒட்டாமல் இருக்கும். அந்த தூணை திருகும்போது அதில் ஒரு சுரங்கப்பாதை உண்டாகும், அது வழியாக நீங்கள் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், அப்படியே சொல்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவன் கிளம்பி போயிடுவான். இவன் என்ன பண்ணுவாள், குந்தி தேவி என்ன பண்ணுவாள், சதுர்த்தசி அன்னைக்கே இவன் என்ன பண்ணுவாள், எல்லாருக்கும் நான் என் கையால் அன்னதானமே பண்ணலை
அப்படி சொல்லி அவள் என்ன பண்ண அன்னதானம் பண்ணி அன்றைக்கி பாயசத்தில் அவன் மயக்க மருந்து கலந்துருவாள். கலந்த உடனே புரோச்சனன் அப்புறம் ஒரு வேடு வச்சு இருப்பாள் 5 பிள்ளைங்களோட 5 வளர்ந்த பிள்ளைங்கள் பாண்டவர்கள் மாதிரி அவங்களும் நல்லா ஹைட் அண்ட் வெயிட்டாக இருப்பாங்க. 5 பிள்ளைகளோட அவளும் வந்திருப்பாள். அவளுக்கு அசைன்மெண்ட் என்னென்னா புரோச்சனன் தீ வச்ச உடனே இவளோட வேலை எல்லா கேட்டையும் லாக் பண்ணிடணும். அவங்க தீயிலேருந்து தப்பி என்ன பண்ணக்கூடாது, போயிடக்கூடாது அப்படிங்கிற அசைன்மெண்ட்டை அவளுக்கு கொடுத்துருப்பாங்க. புரோச்சனனுக்கு அமாவாசைக்கு முதல் நாள் சதுர்தசி அன்னைக்கு நீ வச்சிரு அப்படின்னோடனே சதுர்தசிக்கு முதல் நாளே இவன் அந்த வேலை பண்ண விருந்து வைக்கிற வேலையெல்லாம் இவள் பண்ணிடுவாள். பண்ணின உடனே இவர்கள் என்ன பண்ணுவாங்க, அந்த வீடு வச்சியோட பசங்க 5 பேரும் ஒரு மதிக்கெட்டவர்கள். அவர் நல்ல மதுவை முட்டை குடிச்சிட்டு அவங்க 5 பேரும் அங்கே படுத்துருவாங்க. வீடு வச்சியும் படுத்துருவாள். புரோச்சனன் படுத்துருவான் மயக்கத்தில். அந்த நேரம் என்ன பண்ணுவான், பீமன் அந்த இடத்துக்கு நெருப்பு வச்சுட்டு அந்த 5வது தூணை திருகி அவங்கள எல்லாத்தையும் தூக்கின்னு போவான். பீமன் என்ன பண்ணுவான், குந்தி தேவியும் தர்மனையும் 2 தோள்லையும் மற்றவங்களை இடுப்புலையும் சுமந்துக்கிட்டு அவன் போயிடுவான். மற்ற 3 பேர் என்ன பண்ணுவான், இடுப்பில் சுமந்துக்கிட்டு அவன் போகிறான். அப்படி போய் அவங்க காப்பாற்றுறாங்க. பிணம்லாம் எரிஞ்ச உடனே பார்த்தாக்கன்னா ஒரு வயதான அந்த முதியவளும் அந்த 5 பேரும் செத்துருக்கிறத பார்த்தோன்னே பஞ்சபாண்டவர்கள் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிப்பாங்க. இதுதான் அந்த வாரணாவதத்தோட கதை. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். ஏன் நான் பசங்களுக்கு இந்த பஞ்சதந்திர கதை, தெனாலிராமன் கதையை படிக்க சொல்கிறேன்னா, கனகனோட அந்த கதையை படித்ததுனால இவங்க என்ன பண்ணுறாங்க, அதாவது இவங்க கொன்ன மாதிரியும் இருக்கக்கூடாது, அவங்க தானாக தீப்பெற்று எரிஞ்சு செத்து போன மாதிரி இருக்கணுங்கிறதுனால தான் அவங்க என்ன பண்ணுவாங்க, வாரணாவதத்தில் யாரும் திரும்பி வர முடியாத இடத்துல ஒரு மாளிகை கட்டி அது எதேச்சியாக தீப்பிடிச்ச மாதிரி அந்த ஆக்ட் பண்ணி ஒரு ட்ராமா போட்டு அவங்க செத்து போனதாக இவங்க நாடகம் ஆடுவாங்க. இந்த கதைகள்லாம் இந்த பஞ்சதந்திர கதைகள்லாம் சொல்லும்பொழுது இதுக்குள்ளே இப்படி அவன் என்ன சொல்ல, அந்த ஒத்துமையை குலைக்கணும், அவங்கள ஜனங்க மறந்து போகணும், அதுக்கப்புறமா தான் ஒன்று அவங்க ராஜாவாக ஏற்றுப்பாங்க, அது வரைக்கும் அவங்க மனசில் அவங்க நிற்பாங்க, இப்படி பண்ணாதான் அவங்க நான் உன் மனசில் நீ அவங்க மனசில் இடம் பிடிக்க முடியும்னு இந்த கனகன் இந்த கதையை சொல்லிட்டு பின்னாலே விதுரன்கிட்டையும் சொல்லிடுறார். விதுரன் அதுக்கப்புறமா கனகனையே கூப்பிட்டு நீயே ஒரு நல்ல சுரங்கம் தோண்டுன்னு சொன்னோடனே யாருக்கும் தெரியாமல் இரவும் போது அவர் சுரங்கம் தோண்டி இந்த வேலையை அவர் செய்கிறார். நன்றி, வணக்கம்.